வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஆலு பராத்தா பண்ண போறோம். இந்த பராத்தா நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த பராத்தா அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். விருப்பப்பட்டா தயிரை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்தில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டான மாவாக பிசைச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சு மூடி வச்சிடலாம். மாவு 15 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்க குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு 5 விசில் விட்டு வேக வச்சாதான் உருளைக்கிழங்கு நல்லா மசிக்கிறதுக்கு வரும். இப்போ இதனுடைய தோலை உரித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். தோல் உரிச்சதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மையாக மசிச்சிருங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டையும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கலர் மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் கலர் மாதிரி வதங்கிருச்சு. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய டேஸ்டான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு இதிலேருந்து எடுத்து உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். மாவு 15 நிமிஷமா ஊறிடுச்சு. இதை மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதையும் உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். ஆலு பராத்தாக்கு மேல் மாவும் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நல்லா மாவை தூவி ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். பரட்டிட்டு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா அந்த எல்லா எட்ஜஸும் ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. மேலே உள்ள எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. எல்லா பராத்தாவையும் தேய்க்கும் போது இந்த மாதிரி எக்ஸஸ் மாவை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பராத்தா நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த சைடு லைட்டாக மாவை தூவிட்டு இந்த சைடும் லைட்டாக மாவை தூவிட்டு தேய்ச்சிடலாம். தேய்க்கும் போது கொஞ்சம் மெதுவாக டச் கொடுத்து தேய்க்கணும். ஏன்னா மாவுமே சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிருக்கோம். மெதுவாக டச் கொடுத்து தேய்ச்சாதான் உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் மாவு தூவி தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சாச்சு. இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து
இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் நம்ம தேய்ச்ச அந்த பராத்தாவை வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த சைடு 30 செகண்ட்ஸ் மட்டும் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி அந்த சைடும் 30 செகண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நல்லா ப்ளஃபியாக வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்துருச்சு. 2 சைடுமே நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து வெந்திருக்கு பாருங்க. எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். நல்லா சூப்பராக சாஃப்டான டேஸ்டான ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.